இன்னும் சிரேசைக்கு ஏதுக்கலான பற்பல யுக்திகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் அவைகள் எல்லாம் ஈசன் பிரசாதமின்றி பலன் கொடுக்காது. ஆத்ம ஞானத்திற்கு சிரேசைனா அது உயர்ந்த பலன், உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்ம ஞானம். எது ஒன்று சுகத்தை மட்டுமே கொடுக்குமோ, எது ஒன்று துக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்குதோ அந்த சிரேசை அடையணும்னா அதுக்கு பல யுக்திகள் இருக்குது. ஆனா அது எல்லாமே ஈஸ்வரனுடைய அருள் இல்லாமல் அது பலனை கொடுக்காது. அவன் அதுக்கு ஓகேன்னா மட்டும்தான் அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா மாறும், இல்லாட்டி மாறாது. ஆகையினால் முதன்மையாக விஸ்வ காரணனான மகேசனை பக்தியுடன் ஆராதனை செய்தால் அவன் மோகத்தை நாசம் செய்யக்கூடியதான யுக்திகளை புகட்டுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல நமக்கு பக்தி வந்து அந்த பக்தி தான் நம்மளை ஞானத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்கின்றது. பக்தி, இறைவன் மீது இருக்கக்கூடிய சிரத்தை, அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மை அடுத்த அடுத்த கட்டத்திற்கு வழிநடத்தி செல்கிறது. ஆகையினால் முதன்மையான அனைத்துக்கும் காரணமான மகேஸ்வரனை பக்தியுடன் ஆராதனை செய்தால் அவர் மோகத்தை நாசம் செய்யக்கூடிய, அவர் நேரடியா உங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கல, அதையும் புரிஞ்சுக்கணும். மோகத்தை நாசம் செய்யக்கூடியதான யுக்திகளை புகட்டுவார். உடனே ஆஹா, ஏமலேக்கை சொல்லியிருக்கா, நீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்ப எந்ததுக்கு இதெல்லாம் போய் விசாரணை பண்ணணும்? பகவான்கிட்ட நம்ம பக்தி செலுத்தி பகவானே எல்லாம் பண்ண அவரே நமக்கு ஞானத்தை கொடுத்துருவாரான்னா அவர் என்ன பண்றாருன்னா மோகத்தை நாசம் செய்யக்கூடிய யுக்திகளை புகட்டுகிறார். இந்த மோகமாகிய இந்த மாயையிலிருந்து ஜெயிப்பதற்குண்டான வழியை என்ன பண்றாரு? காட்டுகிறார். நேரடியா கொடுக்கல. அதனாலதான் அனுமார் வந்து லங்காவுக்கு இங்க இருந்து ஒரே தாவி போய் அங்க சீதையை பார்த்துட்டு எந்தெந்த கோட்டைகள் எங்கெங்க ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அரக்கர்கள் இருக்காது, துரியோதனன் ராவணன் மற்றவர்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து வந்து ராமனுக்கு அறிவு இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு எஜுகேட் பண்ணிடுறாரு, அறிவை கொடுத்துட்றாரு, ஞானத்தை கொடுத்துட்றாரு. நினைச்சிருந்தா சீதையை கையோட தூக்கிட்டு வந்திருக்கலாம், கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் போயிட்டு இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, நீங்க தான் போய் என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும்னு ராமரை இங்க இருந்து பாலம் கட்டி திருப்பி அவரு தான் போய் சண்டை போட்டு என்ன பண்றாரு, சீத்தையை மீட்டு கொண்டு வருகிறார். அங்க அனுமார் வந்து அவரு பரமாத்மா போல, அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது. ஒரு ஜம்ப் பண்றவரு ஸ்ரீலங்காவையே என்ன பண்ணாரு, லங்காவையே ஃபயர்ல என்னது நெருப்பு இது பண்ணி அதை அழிக்க அங்கங்க பத்த வச்சுட்டு அதை நாசம் பண்ணாரு. அவர் நினைச்சிருந்தா மொத்த லங்காவையும் இது பண்ணிருக்க முடியும். ஆனா அவர் பண்ணல. இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு வந்து திருப்பியும் ஜீவாத்மா ஆகிய ராமருக்கு சொல்லி ராமர் தான் போய் சீத்தையை மீட்டு கொண்டு வருகிறார். அதுபோல ராமருக்கு அனுமார் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி அதுதான் இத்தனையும் பண்ணுச்சு. அதுபோல நமக்கு பரமாத்மா மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி தான் நமக்கு ஞானம் அடைவதற்கான யுக்திகளையும் சரியான வழிகளையும் அதற்கு சரியான எந்த வழியில் சென்றால் எந்த யுக்தியை பயன்படுத்தினால் நமக்கு என்ன நல்ல பலன் கிடைக்குமோ அதை நமக்கு புகட்டக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு கொடுப்பார். அப்ப கடவுளுடைய கிருபை இருக்கணும். அப்பதான் ஒரு சரியான குரு கிடைக்க முடியும். அப்பதான் சரியான தத்துவத்தை நோக்கி பயணிக்க முடியும். நான் வந்து பல காலமா ஒரு குருவை ஃபாலோ பண்றேன், ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்றேங்கிறதுனாலயே ஞானம் அடைஞ்சிட முடியுமானா முடியாது. அதுலயும் அதுதான் ஏற்கனவே கேட்டானே அவன் ஏமசூடன், பல உபதேசங்கள் இருக்குது, பல குருமார்கள் இருக்காங்க, பல தத்துவங்கள் இருக்குது, எதை நான் ஃபாலோ பண்றது? புரியுதா இல்லைங்களா? இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி போறதா? அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் சரியா சில நேரத்துல நம்மளை அறியாமலே யோசிக்கிறோம், நம்மளை அறியாமலே சில நல்ல முடிவுகளை நம்ம எடுக்கிறோம், நம்மை மீறி நம்ம சில நல்ல முடிவுகளை எடுக்கிறோம். அதெல்லாம் நம்மளால எடுக்கப்படுவதுன்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள இருந்து நம்மளுடைய ஸ்ரத்தா, பகவானுடைய கருணை, அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. புரியுதுங்களா? இறைவனுடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் சில சரியான முடிவுகள் நம்மால் எடுக்கப்பட்டு சரியான இடத்துல சிரத்த வைக்கிறோம். அதனால நல்ல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குது. இது நம்ம ஏற்கனவே அவருக்கு நம்ம செஞ்ச பல காரியங்களினால் வரக்கூடிய ஒரு பலன் தான், சரியான சிரத்தைக்கு கிடைக்கக்கூடிய பலன் தான்.
நம்ம எப்பனாலும் ஸ்லிப் ஆயிருக்கலாம், எப்பனாலும் வழி மாறி போக முடியும். எவ்வளவோ தடங்கள் இருக்கும். எவ்வளவோ வெவ்வேறு விதமான எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 10, 20 ப்ராடக்ட் இருக்கிறது, எதை எடுக்கிறதுன்னு சூஸ் பண்றது. அது மாரி இந்த உலகத்துல நம்மள மயக்கி மாயையிலேருந்து வெளிய கொண்டு போறது ரொம்ப திரும்பி பார்க்கும்போது, இந்த லைஃப் எடுத்தாச்சு. இந்த லைஃப்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஞானத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தெளிவு ஆனதுக்கப்புறம், தெளிவுல இருந்து திரும்பி பார்க்கும்போது, வாழ்க்கையில இந்த ஒரு நாள், ஒரு இடத்துல, ஒரு நிமிடம் ஒருத்தரை சந்திச்சது கூட நம்மளுடைய ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு சரியான இந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழிகாட்டியா தான் இருந்திருக்கு. அல்லது அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாக்ட் மேப் மாரி இருக்கு. ஆஃப்டர் ஒரு தெளிவுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, நான் ஏன் அங்க போனேன்? நான் ஏன் அவர சந்திச்சேன்? நான் ஏன் இவரோட பழகுனேன்? இவரு ஏன் என் லைஃப்ல வந்தாரு? இவரு ஏன் துக்கத்த குடுத்தாரு? இவரு ஏன் இப்படி இருந்தாரு? அவரு ஏன் நான் அதெல்லாம் தேவையே இல்லாம இருந்திருக்கலாமே! இதெல்லாம் இப்ப எனக்கு வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இதாயிருக்கலாமே! இந்த மாரி பல கேள்விகள் லைஃப்ப நம்ம ஃபிளாஷ்பேக் மாரி திரும்பி பார்க்கும்பொழுது, எல்லாமே கரெக்ட்டா வெல் டிசைன்டு டூ டேக் டூ த ரைட் பாயிண்ட் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய லைஃப் அழகா அப்படியே நம்மள கொண்டு போகுது. நமக்கு எந்த இலக்கை நோக்கி போகணுமோ, அந்த இலக்கை நோக்கி எடுத்துட்டு போகுது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம தான் முடிவெடுத்தோம். நம்ம தான் பண்றோம். நம்ம தான் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. சில நல்ல முடிவுகளை இறைவன் தான் நம்மள எடுக்க வைக்கிறார். சில தவறான முடிவுகளை நம்மளுடைய அகங்காரத்தினால் நாம் எடுக்கிறோம். நல்ல நல்ல முடிவுகள், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்மள மீறி நம்ம இருக்கிறோம்னாலே, அது அவருடைய அருள்னால, அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ்ல தான் நடக்குது. அதனால தான் நான் திரும்பி பார்க்கும்போது ஏன் ரமண மகரிஷி அவர் "என்போல ஈனரை இன்புல காத்தருளும் அருணாச்சலா" அப்படிங்கிறார். எல்லா மகான்களும் பரமாத்மாவ ஒரு பாவனையில தன்னை ஜீவாத்மாவ வச்சு அவங்கள பரமாத்மா வச்சு ஒரு கருணை ஒரு கிராட்டிட்யூட்ல பாடுறாங்க. ஏன்னா, அவங்க எப்படி இந்த ஞானம் எனக்கு கிடைச்சது? என்னோட முயற்சியினால கிடைச்சதுன்னு சொன்னா அது வாய்ப்பு இல்லையே! நான் அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடான பெர்சன் கிடையாது. நான் அதுக்கான முயற்சி செஞ்சேனா அப்படின்னா, நான் எதையோ ஒன்று செய்தேன். ஆனால் அதற்கு இது பலனாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே! இப்படி துக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அத்தியந்த சிரேஷ்டையான இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே! அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றாரு. அப்ப என்ன போல இந்த மந்த புத்தி உடையவனுக்கே நீ ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறேன்னா, உனக்கு எவ்வளவு பெரிய கருணை இருக்கு, எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு. இதற்கு நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவுமே செய்யலையே. அப்படி அவர் செஞ்சிருக்காரு. அவரு எதையோ அவரோட லைஃப்ல பல பிராக்டிஸ், பல விஷயங்கள செஞ்சுட்டே வந்தாரு. ஆனா அது இங்க விடும்னு அவருக்கு தெரியலையே. ஆத்ம ஞானத்துக்கே செஞ்சாலும், ஆத்ம ஞானம்ங்கிறது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கற்பனை, ஏதோ ஒரு பாவனை, ஒரு அபிமானத்தோட தான் முயற்சி பண்றோம். பலன் நம்ம அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து பார்க்கும்போது தான், ஓஹோ! இந்த இவ்ளோ பெரிய ஒரு மகத்துவமான விஷயம் தான் நான் இது துக்கமில்லாத இந்த நிலை தானா? இந்த நிலை கிடைக்குதே! நான் இதெல்லாம் இது கிடைக்கும்னு எனக்கு நான் தெரியல. வேற எதையோ நினைச்சுல நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கற்பனால வச்சு எதையோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கே! அப்ப இது நம்ம முயற்சினால கிடைக்கல. இறைவனுடைய பரமாத்மா உடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அவரே சொல்றார். அதனால நம்ம லைஃப்ல மோகத்தை நாசம் செய்யக்கூடிய யுக்திகளை புகட்டுகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஞானம் சித்திக்க வேண்டும் என்றால், நம்ம புத்தி, நம்ம மனசு, நம்ம புத்தி சரியா யோசிக்கணும். விசாரங்கள சரியா பண்ணணும். சாதனைகள சரியா பண்ணணும். உபாசனைகள சரியா பண்ணணும். ஒரு தியானத்த எடுத்தா அது ஒழுங்கா பண்ணணும். இடைவிடாமல் பண்ணணும். ஒரு பிராக்டிஸ் குடுத்தா அது சின்சியரா பண்ணணும். நமக்கு தடங்கல் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம பண்ணணும்னா, அதுக்கெல்லாம் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ஒரு சத்சங்கம்னா தொடர்ந்து வரணும். கிளாஸ்னா தொடர்ந்து வரணும். அதுக்கு நம்ம 1000 தடங்கல வச்சு நம்ம வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். அது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன். இந்த மாரி லைஃப்ல நம்ம இந்த மாரி ஒரு மனிதர்கள் எங்கேயோ நாம இருக்கிறோம், எங்கேயோ நீங்க இருக்கீங்க, எங்கெங்கேயோ இருக்கிறோம். எப்படியோ லைஃப் ஒரு 20 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள் கடந்திருந்தா கூட, 60 வருடங்கள்ல எவ்வளவோ மனிதர்கள் எங்கெங்கேயோ கடந்து இப்ப இதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம எங்க கற்பனை பண்ணியிருக்கோமா? நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குல்ல அது. புரியுதா இல்லைங்களா? இப்ப இது கிடைக்க வேண்டிய இப்ப எதுக்கு இது எனக்கு தரணும்? இது அப்பயே குடுத்திருந்தா இன்னும் உருப்படியா இருந்திருப்பேனேன்னு நெனைப்போம். இப்ப ஏன் இது எனக்கு தரணும்? இப்ப ஏன் அது எனக்கு புரியணும்? இப்ப ஏன் இது மேல எனக்கு விருப்பம் வரணும்? இப்ப இது யாரு டிசைட் பண்றா? நம்மளா டிசைட் பண்றோம்.
நம்ம தான் டிசைட் பண்றோம்னு நினைச்சா நமக்கு மேல ஒருத்தன் டிசைட் பண்றதுனால நம்ம இதை டிசைட் பண்றோம். அவன் டிசைட் பண்ணலைன்னா நம்ம இந்நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் உட்காந்து இப்ப கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு யார் யாரை ஜெயிக்கிறாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதனால எல்லாமே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நல்லது.